நமக்கெல்லாம் பிஸி லைஃப் தான். ஒரு நேரத்துல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முயற்சிப்போம். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், இத இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், மற்றத கொஞ்சம் பக்கத்துக்கு வைக்கணும். அந்த சிச்சுவேஷனை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் தெரியுமா? அதுதான் டேக் அ பேக் சீட். நீங்க எக்ஸாம் டைம்ல இருக்கும்போது இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? இல்லை என்றாலும் அதுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் குறையும் இல்லையா? அந்த ஐடியாவை தான் டேக் அ பேக் சீட்னு சொல்றோம். இந்த மூவி கிளிப்ப பாருங்களேன். தனது வேலைகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு தன் மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குறாரு நம்ம ஹீரோ. வேலை என்னைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனா குடும்பம் தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டாரு. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். My hobbies are taking a back seat because I have a lot of work. அதாவது எனக்கு நிறைய வேலை இருப்பதால் என் பொழுதுபோக்குகள் இப்போதைக்கு பின்னால் போயிருக்கின்றன. Family time took a back seat when he started his new job. அப்படின்னா அவர் புதிய வேலையில் சேர்ந்த பிறகு குடும்பத்துடன் செலவிடும் நேரத்திற்கு முக்கியத்துவம் குறையத் தொடங்கியது. Travel plans are taking a back seat this year due to financial issues. அதாவது பணச் சிக்கல்களால் இந்த வருடம் பயண திட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. So, take a back seat na completely stop இல்ல, just temporarily less importance. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட ஈஸி இங்கிலீஷ் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.